அப்போ 4 பேர் சேர்ந்து ஒரு டபுள் ஷேரிங் ரூம் எடுத்துக்கிட்டு வெளியூர் போவாங்க. அவங்க இதை எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு இடம்னு வச்சுப்போம், ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு அப்போ ஒரு கும்பகோணம்னா பொறுமையாக கோயிலை பார்க்குறது, இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அடுத்த மாதம் வந்து கன்னியாகுமரி. இதே மாதிரி தமிழ்நாட்டில் அவங்க போகாத ஊரே கிடையாது. நான் எங்கேயாவது போகணும்னு நினச்சா கூட ஃபஸ்ட்டு அவருக்கு நண்பருக்கு தான் கால் பண்ணுவோம். அவர் எல்லாமே சொல்லுவார். ஹிமாச்சலில் எப்படி இருக்குது சார், ராஜஸ்தானில் எப்படி இருக்குது சார், எல்லா விஷயமும். இவங்க என்ன ஆகிட்டாங்கன்னா எவ்ரி 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை அதே 4 பேர் என்ன பண்ணுவாங்க, வெளி மாநிலங்களுக்கு போக ஆரம்பித்தாங்க. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்காக ஃபாரின் போக ஆரம்பித்தாங்க. நிறைய இடங்களுக்கு போவாங்க. இது வந்து கம்போடியாலாம் நீங்கள் போகணும், நான் கேட்டுக்கிறேன். அங்கே போனால் தான் நம்ம தமிழனுடைய அந்த பெருமையே தெரியும். வேறு மாதிரி இருக்கும், கெத்தாக இருக்கும். நிறைய இடத்துக்கு போகணும். நீங்கள் மலேசியாலாம் சில இடங்கள்லாம் இருக்குது. தமிழர்கள் எங்கெங்கே கோலை வச்சுனாங்க, நம்ம என்னென்னலாம் ரூல் பண்ணுவோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம போனால் தானே. அதனால் 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று, தனிமையில் இருக்கிறது, தனிமையாக வேற எங்கேயாவது போகிறது. 3வது, மௌனமாக இருக்குது. மௌன விரதம் மாதிரி ஒரு அட்டகாசமான விஷயங்கள். கிளென்ஸ் பண்ணணும் மைண்டை. மௌன விரதம் இருந்து பாருங்க. நான் ஃபுல் டே ட்ரைனிங்